அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி புளியோதரை ரெடி பண்ணுவாங்க. நான் எங்கள் அம்மா ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் இந்த புளியோதரைக்கு சேர்க்கும்போது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் நேரத்தில் அதிகமாக அவசரமாக புளி சாதம் ரெடி பண்ணி தருவோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி சேர்க்கும்போது அதுக்கு தனி சுவையே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்க்ரீனில் காட்டுற அளவுகளில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எள்ளு சேர்க்கும்போது மட்டும் சேர்த்துட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எள்ளு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். சேர்த்துட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சேர்க்கும்போது. இப்போது நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கடாயில் 4 ஸ்பூன் அளவு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். காஞ்சி மிளகாய் 2 உடச்சி சேர்த்துக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்து வறுத்துருக்கேன். என்னோடய பிள்ளைங்களுக்கு தாளிப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தாளிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு புளி 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரிச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், பெருங்காய பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்த அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு திக்காகணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடறேன். ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது கூட குறைச்சலானா நம்ம இதை சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக இருந்தாலும் இதை எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நமக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் இந்த புளியோதரை மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கம்மியாக இருந்தது போல் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கம்மியாக இருந்தது போல் இருந்துச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான எங்கள் அம்மா கையால் சமைச்ச போல் இந்த புளியோதரை ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷு தேவைப்படல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட இந்த ரைஸ் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.